அது எப்படி தூய்மை பணின்னு ஒன்று உருவாகும் போது அதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், கலெக்டர் பணின்னு ஒன்று உருவாகும் போது அதை வந்து மேல் தட்டுன்னு சொல்ற மேட்டுக்குடிகளுக்கும் எப்படி அது வந்து இன்னைக்கு பிரிக்குது? பல பேர் வந்து கேபிட்டலிஸ்ட ஒழிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம இல்லைன்னு சொல்றோம். அந்த நபர் தான் பிரச்சனை, அந்த ஆள் தான் பிரச்சனை, அந்த கட்சி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த அமைப்பு முறையுடைய ஒட்டுமொத்த குறைபாடை மறைக்கிறாங்க. 1000 ஆண்டுகளா இருக்குன்னு சொல்லலாம். அது அப்படியே இருந்ததா? நான் சொன்ன டயலெக்டிக்கல் சேஞ்ச் அதுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் மார்க்சியம் அப்படின்னு இல்லை. நீங்க வந்து தேடி தேடி உங்க வாழ்க்கை முறையோட அதை இன்டகிரேட் பண்ணி, ஓகே, அது எல்லாருக்கும் தேவை. ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் தேவைன்னு இல்லை. கொண்டாடி வரவேற்றவர்கள் கூட இப்போது அதனுடைய போக்கு எங்கன்னு தெரியாம புலம்புறாங்க. எனவே டெமோக்ரஸிய அது வேருக்கு வச்சு முழு முடிவையும் தானே எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அங்க புரட்சி வரும். பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் 2 இருக்கு. பொருள் முதல்வாதம் தான் நேச்சர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்து கூட ஒரு வார்த்தையை சொன்னீங்க, இயங்கியல், டயலெக்டிக்ஸ் அப்படின்னீங்க. அப்படின்னா என்ன? அது எப்படி பொருள் முதல்வாதத்தோட சேருது? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு விதை போடுறோம், அந்த விதையிலிருந்து ஒரு மரம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த மரத்துல ஒரு பழம் வருது, திரும்ப அதை விதைக்கிறீங்க, திரும்ப ஒரு மரம் வருது, அதுல இருந்து பழம் வருது. இப்ப வந்து பொருள் முதல்வாதத்தை ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விதை மரமானது, மரம் மீண்டும் விதையானது, அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன சிக்கல்னா, ஒரு மரத்தின் இருந்து பல விதைகள் வருகின்றன. எனவே ஒரு மரம் ஒரு மரமாக இன்னொரு மரமா மாறுறதில்ல. அது கிட்டத்தட்ட ஒரு தோப்பையே பிரசவிக்குது. அந்த தோப்பு அதுக்கப்புறம் என்னவா மாறுது? அது ஏன் வந்து ஒரு காடு முழுக்க ஒரே மரம் இருக்கிற காடா மாறல? அங்க எப்படி பல மரங்கள் இருக்கு? இது வந்து இயற்கையை புரிஞ்சுக்கிறதுல வெறும் பொருட்களை ரொம்ப சிம்பிளா விளக்கிக்கிட்டா பத்தாது. ஏன்னா பொருளை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கும் போது ரொம்ப மெக்கானிக்கலா பார்க்குறோம். இப்போ பொருள்னா என்ன? சுத்தி இருக்கிற எல்லாமே பொருள் தான். ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை இருக்குல்ல. இப்போ இந்த நம்ம உட்கார்ந்துருக்கிற சேர்ல வந்து பொதுத்தன்மை என்னன்னா இது பிளாஸ்டிக், தனித்தன்மை என்னன்னா இது சேர். ஒரு பிளாஸ்டிக்கை நீங்க சேரா மாத்திருக்கீங்க. ஒரு மரத்தை நீங்க மரமாவே விட்டு வைக்கலாம், அல்லது அதை செதுக்கி வேறு ஒரு பொருளா மாத்தலாம். அதனுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தன்மை மாறும். ஆனா அதுக்குள்ள ஒரு பொதுத்தன்மை இருக்கும். இப்போ ஒவ்வொரு பொருளை விளங்கிக்கும் போதும் நிறைய அறிவின் கண்கள் திறக்குது. அதுல முக்கியமான விஷயம், பொருட்கள் மாறுது. ஒரே பொருளாக ஒரே விதமாக இருப்பதில்லை. ஆனா அது தானா மாறுதா, யாரோ மாத்துறாங்களா, இந்த மாறுவதற்கு இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா பொருள் மாறுறது மட்டும் இல்ல, மனிதனும் மாறுறான். மனிதன் மாறுவது மட்டும் இல்ல, சமுதாயமும் மாறுது. இந்த சமுதாயம் மாறும்போது தான் ஒரு கேள்வி மனுஷனுக்கு வருது, மனிதர்கள் அத்தனை பேருக்கும் வருது, இந்த மாற்றத்துக்கு ஏதாவது விதி இருக்கா? கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணாருன்னா, இப்படி உருவாகி வந்த தத்துவ போக்குகள்ல இயக்கவியல்னு ஒரு போக்கு வருது. இவர் வந்து ஒரு ஹெகலியவாதி. ஹெகல்ங்கிற ஒரு தத்துவ ஞானிகிட்ட இருந்து முதல்ல விஷயங்கள் எடுக்கிறாரு. அப்புறம் ஃபாயர்பர்க்ன்னு சொல்லிட்டு ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர். அவரு ஆனா இயங்கியல் அவர் பேசல. இந்த 2யும் இணைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறார். புரியும் போதுதான் இந்த ஹெகலுடைய சிந்தனையை அவர் தலைகீழாக நிறுத்துறார். ஏதோ ஒரு சக்தி, அதனுடைய போக்கு என்றெல்லாம் யோசிச்சுட்டு இருந்ததை தள்ளி வச்சுக்கிட்டு, நம்மை சுற்றி இருக்கிற பொருட்கள் இயங்குவது போலவே சமுதாயத்திலும் பல்வேறு சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த சக்திகளை கட்டுப்படுத்தினா அல்லது இந்த சக்திகளை புரிந்து கொண்டால் நாம் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இயக்கவியல் அப்படின்னு சொன்னோடனே முதல் விதி என்ன? முரண்பாடுகள். முரண்பாடு தான் நம்மளை இயக்குது. இப்ப நீங்க ஒரு கேள்வி போட்டீங்க, கேள்வி இல்லாம பதில் கிடையாது. இது ஒரு முரண்பாடு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏற்கனவே இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வேற சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையோடு என்னுடைய கருத்து முரண்படுது. அவர் அங்க என்ன ஆகுறாரு, நான் பேசுற கருத்து சரியா, அவர் நம்பிட்டு இருந்தது சரியா என்று அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர்கிட்ட இந்த கான்வர்சேஷன் அவர் தொடரலாம். அப்ப முரண்பாடுகள் தான் இந்த சிந்தனையை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. முரண்பாடு தான் இயக்கம். இயக்கம். ஆனா முரண்பாடுன்னு வரும்போது
ஒரு எதிர்நிலை கருத்து இருக்கணும். ம். இப்ப ஒரு முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முட்டையை பாதுகாக்கிற ஒரு ஓடு இருக்கு பார்த்தீங்களா? ம். அது வந்து அந்த முட்டையில் இருக்கிற எதிர்நிலை கருத்துன்னு நான் சொல்லுவேன். ம். ஏன்னா, முட்டைக்குள்ள இருக்கிறது திரவம். முட்டைக்கு வெளியில இருக்கிற ஓடு வந்து திடம். ம். இந்த முட்டை அதை பாதுகாப்பதாக ஒரு காலம் வரைக்கும் அது சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அது எதிர்நிலை. ஏன்னா திரவம்னு ஓடும். ம். திடம் ஓடாது. ஓடக்கூடிய ஒரு பொருள அது பிடிச்சு வச்சிருக்கு. ஆனா நீண்ட காலம் நீங்க பிடிச்சு வச்சிருக்க முடியாது. ஏன்னா இதற்குள்ள இருக்கிற கரு ஒரு கோழி குஞ்சாக மாறின பிறகு, அதற்கு இந்த முரண்பாடு முற்றி விடுகிறது. ம். அதற்கு மேலயும் நீங்க திடம் வந்து அந்த திரவத்தை பிடித்து வைத்திருக்க முடியாது. அது தன்னுடைய அலகுகளால் கொத்தி, கொத்தி இந்த முட்டைய உடைச்சிருது. வெளியில வரலன்னா, அந்த குஞ்சு உள்ளேயே செத்து போயிடும். ம். இப்போ ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயம் பிறக்குது. நீங்க அடிமை சமுதாயம்னு ஒண்ணு இருக்கு. அது அப்படியே தான் நிலைக்கும். ஏன்னா அடிமைக்கு சோறு கிடைக்குது, எஜமானுக்கு காசு கிடைக்குது. அது நம்ம நெனச்சுக்கிட்டே இருக்கோம். இல்ல. ஒரு கட்டத்துல இந்த எஜமானன் அந்த அடிமைக்கு தடையாக மாறி விடுகிறார். ம். எனவே அவர் என்ன பண்றாரு? இந்த எஜமானனை எதிர்த்து சண்டை போடுகிறார். புதிய சமுதாயம் பிறக்கவில்லை என்று சொன்னால், அந்த கோழி குஞ்சு உள்ளேயே செத்து போயிடும். புரட்சியாளர்கள் அங்கே மடிஞ்சு போயிடுவாங்க. ஒண்ணு புரட்சியாளர்கள் சமுதாயத்தை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் சமுதாயம் புரட்சியாளர்களை அழித்துவிடும். கொல்ல வேண்டும். அது நடந்திருக்கு. ம். நெறைய அடிமைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. கழகங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு. ம். அப்போ இது வந்து முரண்பாட்டுடைய ஒரு விதிய நான் வந்து உங்களுக்கு எளிமையா சொன்னேன். முரண்பாட்டின் விதியை புரிந்து கொள்வது சமுதாயத்திற்கும் அவசியம். இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவசியம். ம். நான் ஒரு மரம் வளர்வதை பத்தி மட்டும் சொன்னேன். அந்த மரம் பட்டு போகுது. பட்டு போவது இயற்கையோட அது போராட்டம் தோத்து போறதுடைய இன்னொரு வெளிப்பாடு. ஆனா பட்டு போன மரம் எத்தனையோ புழுக்களுக்கு, எத்தனையோ பூச்சிகளுக்கு, எத்தனையோ பறவைகளுக்கு உணவு. ம். 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 ஸோ இந்த இயற்கையில நடக்கிற எல்லா அழிவும் வேறு ஒரு பொருளில் அல்லது வேறு ஒரு மாற்றத்தில் போய் முடிஞ்சிரும். இது முதல் விதி. இந்த மாற்றம் எப்படி நடக்குது? இந்த முரண்பாடுகள் எப்படி தீர்க்கப்படுது? அதான் 2வது விதி. அளவு மாறினால் பண்பு மாறும். ம். நான் வந்து அதுக்கு நெறைய பிரபலமான உதாரணம் என்ன, தண்ணீய கொதிக்க வைக்கிறத சொல்லுவாங்க. தண்ணீய கொதிக்க வச்சீங்கன்னா, 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ள வெப்பநிலை மாறும். 100 டிகிரிய தொட்ட உடனே அந்த தண்ணீர் மெல்ல மெல்ல ஆவியாக மாறத் தொடங்கிவிடும். ம். அளவு மாறினால் பண்பு பண்பு மாறும். மாறும். ஓகே. அத அப்படியே தலைகீழாவும் சொல்லலாம். ஆனா, இத நான் வேறு ஒரு உதாரணத்திலயும் சொல்றேன். இதே தண்ணீய வெப்பம் இல்லாமல் ஆவியாக்கணும். என்ன பண்ணுவீங்க? வெப்பம் இல்லாமல் ஆவியாக்கணும். ம். தண்ணீரை வெப்பம் இல்லாமல் ஆவியாக்க முடியுமா? முடியுமா? கேக்குது. எனக்கும் தெரியும். இல்ல முடியும். நம்ம ஓகே. அப்படித்தானே நடக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு துளி தண்ணீய வந்து நம்ம கீழ விடுறோம். ம். பெருசா நீங்க 100 டிகிரி செல்சியஸ்க்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். ஓகே. அந்த தண்ணீர வந்து நீங்க வந்து அழுத்தி தேய்ங்க. அல்லது பரவலாக்கி விடுங்க. ஓகே. ம். காற்று மூலக்கூறுகள், தண்ணீருடைய மூலக்கூறுகள் தூக்கிட்டு போயிடும். ஆமா. அதுவும் ம். ஆவியா மாறுவது தானே. அப்போ ம். மூலக்கூறுகளுக்கு இடையிலான முரண்பாட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதனுடைய கெட்டித்தன்மையை நீங்க லகுவாக்கும்போது, அது வந்து ஆவியாயிடும். ம். அப்போ உங்களுக்கு தேவை, ஒரு சமுதாயத்தில் என்னென்ன மூலக்கூறுகள் இயங்குது, அதுல எந்த அளவை மாற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓ! அதனால தான் காரல் மார்க்ஸ் ம். பல்வேறு வர்க்கங்கள் நிலவினாலும், தொழிலாளி வர்க்கம் தான் கூலி அடிமை முறையில் இருக்கிற காரணத்தினால், அந்த அடிமை தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னை மட்டும் விடுவித்தால் போதாது, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடிமை நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்றோம். ஓகே. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து பெரிய நெருக்கடிகளை எதிர்கொள்றோம். ம். முதலாளித்துவத்த கொண்டாடி வரவேற்றவர்கள் கூட, இப்போது அதனுடைய போக்கு எங்கன்னு தெரியாம பொலம்புறாங்க. முதலாளித்துவத்துடைய போக்கு இப்படியே போச்சுன்னா, பூமி அழிஞ்சிரும். பருவநிலை மாற்றம், இயற்கையவே அழிச்சிருவோம் நம்ம. போர் ஒரு பக்கம். ம். போர். ம். அப்ப முதலாளித்துவத்த கொண்டாடினவங்களே, ஐயோ! இது ஏன் இங்க போகுது? அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்னதுதான். அந்த முட்டைக்குள்ள மாற்றங்கள் தொடங்கி, ஒரு தொழிலாளி வர்க்கம் உற்பத்தியின் உச்சத்தையே தானே செய்ய தொடங்கிருச்சு. ம். அப்ப இப்ப கேள்வி என்னன்னா, இந்த முதலாளி இருக்கிற விதி எல்லாத்தையும் தனக்கு சாதகமா வளைக்கிற ஒரு அதிகார வெறி பிடித்தவராக மட்டும் தான் தெரிகிறாரு. அவர் இல்லாமயே உற்பத்தி நடக்கும். நம்முடைய வீடியோல கூட ஒருத்தர் வந்து கீழ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆன்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னு தெரியுமா? ஆமா, ஆமா. போட்டிருந்தாரு. ஆ? ம். நீ வந்து லேபர் தான் எல்லாத்தையும் உருவாக்குனதா சொல்ற. ம். ஆன்டர்பிரினர்ஷிப் தான்டா உருவாக்குச்சுன்னு சொன்னாரு. அஃப்கோர்ஸ் அப்படி நம்புனாங்க.
ஏன்னா முதலாளிகள் மூலதனத்தை திரட்டி ஒரு பொருளில் உற்பத்தியில் அவங்க கண்ணும் கருத்துமா இருந்து அது ஒரு வேலை பிரிவினை தானே. அந்த வேலையை ஒருத்தர் செய்யணும்ல. அப்ப அது ஒரு வேலை பிரிவினையாக புரிஞ்சுக்காம அது ஒரு தனித்துவமான வேலை, அது சிலருக்குத்தான் அமையும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, இதே சிஸ்டம் எம்பிஏ சொல்லி கொடுத்துச்சு, ஹெச்ஆரை உருவாக்குச்சு, எல்லாரையும் உருவாக்கி அவனெல்லாம் வேலை செய்ய வச்சுட்டு முதலாளி எப்பவும் போல சொரண்ட இடத்துல போய் உட்காந்தாரு. அப்பதான் இந்த சிஸ்டத்துல எல்லா வேலையும் எல்லாரும் செய்ய முடியும், அதை சிஸ்டமேட்டிக்கா கத்துக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த சிஸ்டத்துல நாமளே இதை நிர்வகிக்க முடியுங்கிறத ஒரு கட்டத்துக்கு உணர்ந்த பிறகு முதலாளி தேவைப்பட மாட்டேங்கிறாரு. இந்த வேலை பிரிவினைக்கு சம்பளம் கொடுத்தா போதும், இந்த வேலை பிரிவினைக்கு எதுக்கு ஒட்டுமொத்த உபரி? ஏன்னா இந்த உபரியை நீ கையில வச்சிருந்தா ஆயுத வர்த்தகத்துக்கு போற. இதே இந்த சொசைட்டிக்கு சொந்தமா இருந்தா பள்ளிக்கூடங்கள் கட்டுவாங்க, மருத்துவமனைகள் கட்டுவாங்க, இயற்கையை புரிந்து கொள்வதற்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்வாங்க, ஏற்கனவே வெளியான கார்பன் டை ஆக்சைடை எப்படி திரும்ப உள்ள எடுக்கலாம் அந்த தொழில்நுட்பங்கள்ல கவனம் செலுத்துவாங்க. ஓகே. சோ அளவு மாறினால் பண்பு மாறும். இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் ஏகாதிபத்திய கட்டத்தை அடைந்து விட்ட காரணத்தினால் ஒரு சாதாரண முதலாளி ஏகபோக முதலாளியாக மாறும்போது அவர் இந்த சமுதாயத்தின் தடைக்கல்லாக மாறிவிட்டார். நம்ம பார்த்துட்டோம். சமுதாய முன்னேற்றத்துக்கு நலனுக்கு தடைக்கல் ஆயிட்டாங்க. ஆமா. மூன்றாவது ஒரு விதி இருக்கு. அதாவது நிலை மறுப்பின் நிலை மறுப்புன்னு ஒரு விதி. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. அதாவது இயற்கையில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது போல தெரியும், ஆனா அது அப்படி இல்ல. அது ஒரு ஸ்பைரல் மாதிரி மேல் நோக்கி ஒரு மலையின் உச்சியை நோக்கி நம்ம சுத்தி மேல போற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். நிலை மறுப்பின் நிலை மறுப்புனா ஒரு குறிப்பிட்ட, நான் ஏற்கனவே முட்டையோ அல்லது விதையோ பார்த்தீங்கன்னா ஒரு விதை போட்டு ஒரு மரம் வர வரைக்கும் ஒரு விதை மரமானது. ஆனால் ஒரு மரம் மீண்டும் ஒரு மரம் மட்டுமாகாது, அது தோப்பாகவும் மாறும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அளவு மாறினா பண்பு மாறும். பண்பு மாறும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து நம்ம இன்னொரு நிலைக்கு மாறுவோம். ஒவ்வொரு நிலையும் அடுத்த நிலையை உருவாக்கும். அப்ப சமுதாயத்திலும் ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து அடுத்த நிலை என்று நிலையை மறுத்து மறுத்து புதிய நிலையை நோக்கி நம்ம போவோம். இருக்க நிலையிலிருந்து ஒரு நிலை மாறும், அந்த நிலையும் மாறி இன்னொரு நிலை மாறும். ஆனா அது இந்த நிலையிலிருந்து வந்ததுதான். இந்த நிலையிலிருந்து வந்ததுதான். ஆனா இதனுடைய வளர்ச்சி கட்டம். அதனாலதான் பல பேர் வந்து கேபிட்டலிஸ்ட ஒழிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம இல்லைன்னு சொல்றோம். இந்த கேபிட்டலிஸ்ட் உற்பத்தி முறையுடைய பெஸ்ட்டை நம்ம தக்க வச்சுக்கிட்டு இதில் இருக்கிற சுரண்டலை ஒழிக்க போகிறோம். இந்த அமைப்பு முறையின் சிறந்த அம்சங்களை தக்க வைத்துக் கொண்டுதான் புதிய நிலையை நாம் உற்பத்தி செய்ய போகிறோம், உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இருக்கிறத ஒழிச்சு கட்டுவது, இல்லாத ஒண்ணுக்கு கனவு காண்பதல்ல, இருப்பதில் சிறந்ததை தக்க வைக்கவும், ஆனால் இதில் இருக்கக்கூடிய மோசமானதை அகற்றவும் நம்ம தத்துவம் சரியான வழிகாட்டுது. இந்த நிலையை மறுத்து அடுத்த நிலை, இந்த நிலையை மறுத்து அடுத்த நிலை. ஆனால் இப்படி நீங்க இயற்கையில மற்றதெல்லாம் நடக்கும்போது ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியை இயற்கை செய்யல. ஆனா மனிதர்களுக்கு அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி சமுதாயத்திலும் சரி திட்டமிட்ட மாற்றங்கள் வேணும். மனித இயல்பே அது. உணவை சாப்பிட்டா கூட அவர்களுக்கு உரிய சுவையில் அதை மாற்றி உண்வது என்கிற ஒரு திட்டமிட்ட மாற்றத்தை நாம் செய்கிறோம். அன்றாட வாழ்க்கையே அப்படிதான். ஒரு சட்டைனா நம்ம அளவெடுத்து தைக்கிறோம், எதையாவது ஒன்று சுத்திக்கிறது இல்லை. மேபி தொடக்கத்துல எதையாவது சுத்திக்கிறத அதை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா வாழ்நாள் முழுக்க அது அப்படி இல்லை. வி ஆர் இவால்விங். நம்முடைய பரிணாமம் எதை நோக்கி இருக்கிறது? திட்டமிட்ட மாற்றங்களை நோக்கி இருக்கிறது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு சமுதாயத்துல உங்க வாழ்க்கை, உங்களுடைய நிர்வாகம் எல்லாம் திட்டமிட்டு இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு உங்க திட்டத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அது என்ன? நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்குகிற செல்வத்தை எங்க முதலீடு பண்ணணும், யாருக்கு அது சொந்தமாகணும், யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாகணும் வரும்போது யார் கையில் அதிகாரம் இருக்கிறதோ அவர் தான் திட்டமிடுறார், அவர் தான் முடிவு செய்யறார். அப்ப எல்லா உற்பத்தியும் என்கிட்ட இருந்து வருது, அதிகாரம் மட்டும் வாங்கிட்டு இருந்து வருது. எல்லாத்தையும் செய்யறது நான், உத்தரவு போடுறது நீ. அப்ப இந்த உத்தரவுகள், இந்த அதிகாரங்கள் ஏன் என்னுடைய எந்த பங்களிப்பும் இல்லாம இருக்கு? அதுலதான் டெமோக்ரஸி வருது. ஆனா டெமோக்ரஸி முதலாளித்துவத்துக்கு எதிரானது. எனவே டெமோக்ரஸிய அது பேருக்கு வச்சுக்குது, முழு முடிவையும் தானே எடுக்கணும்னு நினைக்குது. அப்ப அங்க புரட்சி வரும். ஜனநாயகம் ஏன் சோசியலிசத்துக்கு வழிவகுக்குன்னு சொல்றேன்னா, நீங்க மக்கள் ஜனநாயகமா அது இல்லைன்னா மக்கள் அதை எப்படி ஜனநாயகமா ஏத்துப்பாங்க? இல்ல இங்கதான் எனக்கு டவுட்.
இப்போ வந்து பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதத்தோட இயங்கியல் எப்படி சேர்ந்துச்சு? இவ்வளவும் வந்து கம்யூனிஸ்ட்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க, கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க. முழுசா புரிஞ்சுக்கலனா அதோட பேசிக்ஸ புரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு 3 விதிகள்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் அரசியலுக்கு எதுக்கு? இல்ல நான் வந்து 3 விதிகள்னு அத சுருக்கல. இந்த விதிகளை நாம் புரிந்து கொள்ளும்போது, நம்ம இன்னுமே இயற்கையவோ, உலகத்தையோ, நம்மளையோ புரிந்து கொள்கிற சிந்தனை முறைக்கு போயிடுவோம். சரி அது மாறா நான் ம். வந்து மார்க்சியத்த வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கா படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொன்னத கேட்டுட்டு, ம். இதுதான் மார்க்சியம் அப்படின்னு இல்ல. நீங்க வந்து தேடி தேடி உங்க வாழ்க்கை முறையோட அத இன்டகிரேட் பண்ணிக்கங்க. ஓகே. ம். அது எல்லாருக்கும் தேவ. ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தேவைன்னு இல்ல. ஓகே. ஆனா இல்ல, இல்ல. அரசியல்ல கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு தத்துவம் தேவையில்ல. ம். ஏன்னா, எது அரசியல்னு உங்களுக்கு பார்வை இல்லாத வரைக்கும், அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு தத்துவம்? யாருக்கு அதிகாரம்ங்கிற கேள்விய நீங்க கேட்காத வரைக்கும், அதிகார பீடத்துக்கு போய் உட்கார்றதுக்கு எதுக்கு தத்துவம்? ஏற்கனவே இருக்கிற முறைய மாத்தணும்னு நீங்க சிந்திக்காத வரைக்கும், ஏற்கனவே இருக்கிற முறைய புரிஞ்சுக்க நீங்க முயற்சிக்காத வரைக்கும், இந்த முறைக்கு அடாப்ட் ஆயி போறதுக்கு எதுக்கு தத்துவம்? விடுதலை வேணுங்கிறவங்களுக்கு தான் எது விடுதலைங்கிற கேள்வி. ம். ம். இருக்கிறதுலயே நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் 2 ஏறி மிதின்னு கேட்கிற வரைக்கும் எதுக்கு தத்துவம்? விடுதலைன்னு நான் ஒரு வார்த்தைய பயன்படுத்தணும்னு நீங்க அடுத்த நிமிஷம் கேட்பீங்க. ஏங்க நம்ம என்ன ஜெயில்லயா இருக்கோம்? இப்ப விடுதலை அப்படின்னு சொன்னா எது விடுதலை? ம். எல்லா முடிவையும் நானே எடுத்துக்கிற சுதந்திரம் எனக்கு இருக்கா? அல்லது எல்லா முடிவையும் நானே எடுத்துக்கிறதுக்கு பேரு விடுதலையா? இந்த 2 கேள்வி வருதுல்ல. ம். அப்ப இதுக்கு நீங்க விடை காணணும்னா தத்துவம் வேணும். அப்ப விடுதலை அரசியல் நீங்க பேசினீங்கன்னா, மனிதர்களுக்கு சுரண்டல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நீங்க பேசினீங்கன்னா, எல்லோரும் சமம் என்று இப்போது இல்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், இதை புரிந்து கொள்வதற்கு தத்துவம் வேணும். சரி. இல்ல இருக்கிறதே போதும். நான் இருக்கிறதுல அவன் மட்டும் தான். எனக்கு அவன தான் புடிக்கல. அவன மாத்திட்டேன்னா போதும். அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தத்துவம் வேணாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இப்படி இயங்குறாங்கல்ல, அந்த நபர் தான் பிரச்சனை. அந்த ஆள் தான் பிரச்சனை. அந்த கட்சி தான் பிரச்சனை. அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த அமைப்பு முறையுடைய ஒட்டுமொத்த குறைபாட மறைக்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சு செய்றாங்க, இல்லன்னா தெரியாம செய்றாங்க. ம். தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அது இயங்கும்னு நீங்க எப்ப நினைச்சீங்க? ஓ ம். சோசலிசம் வந்து சோவியத் யூனியன்ல வந்தப்ப, அன்னைக்கும் கூட சர்ச்சில போயி, கடவுளே ம். என்னைய வந்து காப்பாத்துன்னு சொல்றவரு 1, 2 பேர் இருந்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கும் சேர்ந்து தானே அங்க புரட்சி நடந்தது. ஓகே. நீங்க இந்தியாவுல விடுதலைன்னு வரும்போது, அப்ப கூட வந்து வெள்ளைக்காரன்கிட்ட போயிட்டு, அந்த இரவு வரைக்கும் வெள்ளைக்காரனுக்கு கீழ வேல பார்த்த ம். பணியாளர்கள் இருந்திருப்பாங்கல்ல, விடுதலைய ஓகே. பத்தியே யோசிக்காம. ஆமா, ஆமா. ம். ஆனா அவங்களுக்கும் சேர்த்து தானே விடுதலை வந்தது. ஸோ, நீங்க கான்ஷியஸா இல்லனாலும் சமுதாயத்துல மாற்றம் நடக்கும். ம். மாற்றம் நடக்கணும்னு நெனைக்கிறவங்க கான்ஷியஸ் ஆவணும். ஓகே. அவ்வளோதான். ஸோ, தத்துவம் இருந்தால் தான் அரசியல் இருக்க முடியும்னு இல்ல. பிரச்சனை என்னன்னா, தத்துவம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் அரசியலை மாற்ற வேண்டாம். அரசியல் இப்படியே இருக்கட்டும். அல்லது அத பத்தின எந்த கவலையும் இல்ல. எனக்கு தேவை அதிகாரத்துல ஒரு பங்கு. அந்த அதிகாரத்துல எனக்கு ஒரு இடம் இருந்தா போதும். என்கிற சிந்தனை தத்துவம் இல்லாதவர்களுக்கு தான் கூடுதலா வரும். மார்க்சிய தத்துவத்த உள்வாங்கினவங்களுக்கு அந்த அதிகாரம் குவிந்திருப்பது தான் பிரச்சனைன்னு சேர்ந்து சேர்ந்து தெரியும். ம். அப்ப இதை எப்படி பரவலாக்குவதுன்னு வரும்போது, வெறும் பிரச்சனை அந்த அதிகாரம் குவியிற இடத்துல இல்ல. அது சொத்து குவியிற இடத்துல இருக்கு. ம். எனவே ஒட்டு மொத்தத்தையும் மாத்தணும். எது அடித்தளம், எது மேல் கட்டுமானம்னு புரியும். ஓகே. நீங்க மேல் கட்டுமானத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லாரும் பேசுவாங்க. அதாவது ஒரு சமுதாயத்தின் விளைபொருளாக இருக்கிற மதத்தில் இருக்கிற சாதியவோ, ம். அல்லது மதத்தில் இருக்கிற ஆணாதிக்கத்தையோ, அல்லது அந்த விளைபொருளாக இருக்கிற ஒரு கல்வி நிலையத்தில் இருக்கிற கல்வியின் குறைபாடுகளையோ, அல்லது இதே சமுதாயத்தின் விளைபொருளாக இருக்கிற நீதிமன்றத்தின் ஒரு தவறான நீதி நடைமுறையையோ, அல்லது அரசியலில் ஒரு மலினப்பட்ட ஆட்களையோ எல்லாரும் பேசுவாங்க. ஓகே. ஒரு டிவியில ஒரு ஒரு சினிமாவுல வர கதைய கூட உட்கார்ந்து விவாதிப்பாங்க. எல்லாம் பேசிருவாங்க. இதெல்லாம் மேல் கட்டுமானம். இது எல்லாவற்றையும் எது உருவாக்குது? இங்க நடக்கக்கூடிய உற்பத்தி உறவுகள்ல யாருடைய நிலை எங்க இருக்குங்கிறது தான். ஒரு ம். பெரிய கோடீஸ்வரர் ரூ. 2000 கோடி போட்டு ஒரு படம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அந்த படம் எடுப்பதுடைய நோக்கம் அந்த 2000 கோடிய 4000 கோடி ஆக்குறதா தான் இருக்கும். அதிலிருந்து தான் அதனுடைய மார்க்கெட்டிங் இருக்கும். அதிலிருந்து தான் அதனுடைய கதை தேர்வு இருக்கும். அதுல வந்து சமுதாய மாற்றம் வேணும்னு இருக்காது. ம். மேபி அந்த கதை விக்கும்னா அவர் அதையும் விப்பாரு. அவ்வளவுதான். ம்ஹ்ம். ஆனா அதன் மூலமாக அவர் வந்து ஒரு சமுதாய மாற்றத்தை விதைக்க மாட்டாரு. ஆனா இது மேல் கட்டுமானம்.
ஒரு 4 சினிமா எடுக்கிறதும், மதம் எந்த பண்டிகை அதிகமாக கொண்டாடப்பட வேண்டும், எந்த பண்டிகைக்கு போனஸ் கொடுக்கணும், இது எல்லாம் மேல்கட்டுமானத்தில் நடந்துகிட்டே இருக்கும். ம். இந்த மேல்கட்டுமானத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதில தான் அரசியலும் நடக்குது. அடித்தளத்த பேசவே மாட்டீங்க. ஓகே. ஆனா அடித்தளத்துல பொருளாதார உற்பத்தி உறவுகள்ல இதை தீர்மானிக்கிற இடத்துல சாதி ஆணாதிக்கம் உட்பட தாக்கம் செலுத்துகிற அந்த அடித்தளத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யார் கையில சொத்து இருக்கு, யார் ம். உற்பத்தியை தீர்மானிக்கிறார்கள், யார் ம். அதன் பலனை அனுபவிக்கிறார்கள், இந்த முறை கடந்த காலத்துல இப்படியே தான் இருந்ததா, இது ஓகே. மாறிட்டே வந்திருக்கு. அப்ப இதனுடைய இயல்பான லாஜிக்கல் மாற்றம் அடுத்தது ஒரு ஜனநாயக பூர்வமான உற்பத்தி முறையை நோக்கியோ அல்லது அதனுடைய உபரியை யார் எடுத்துக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கியோ நீங்க பேச தொடங்கிருவீங்க. ஓகே. ஏன்னா அது மாற மாற இது மாறி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ம். ம். அடித்தளம் மாற மாற சமுதாயத்துல எல்லாமே மாறிட்டு வந்திருக்கு. ஜாதி கூட 1000 ஆண்டுகளா இருக்குன்னு சொல்லலாம். அது அப்படியே இருந்ததா? ஓகே. நான் சொன்ன டயலெக்டிக்கல் சேஞ்ச் அதுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ம். ம். அது ஆளும் வர்க்கத்தின் கருவியா இருக்கிறதுனால அது சுரண்டலை நியாயப்படுத்தி தன்னை மாத்திக்குது. ம். அதோட வேலை என்ன? நீ பிறப்பினால சமம் இல்லைன்னு சொல்றது. அதை அது இன்னைக்கு வரைக்கும் சொல்லுது. ஆனா பிறப்பின் அடிப்படையிலான வேலை என்று இருந்ததுல அது எப்படி தூய்மை பணின்னு ஒண்ணு உருவாகும் போது அதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், கலெக்டர் பணின்னு ஒண்ணு உருவாகும் போது அதை வந்து மேல் தட்டுன்னு சொல்ற மேட்டுக்குடிகளுக்கும் எப்படி அது வந்து இன்னைக்கு பிரிக்குது? கரெக்ட்டா ஸ்பிட் ஆகி போகுது. கரெக்டா ஸ்பிளிட் ஆகுது. ம். இப்ப சுரண்டல் என்கிற நியாயத்திலிருந்து அது மாறல. ஆனா இந்த பிறப்பில் பிறந்தவர் இன்ன தொழில் தான் செய்யணுங்கிறத அப்டேட் பண்ணிக்கிச்சு. அப்டேட் பண்ணிருக்கு. அந்த ம். அப்டேட் எப்படி நடந்தது அப்படின்னு ம். நீங்க புரிஞ்சுக்கணும்னா அடித்தளத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஓகே. யாரு சுரண்டறா? ம். யார் இதனால் லாபம் அடையறா? அவர்கள் இந்த சாதியை எப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் இந்த மதத்தை எப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் ஏன் ஆணாதிக்கத்தை இன்னும் அவங்க குடும்பத்துல அவருக்கு ஒரு பெண் குழந்தை பொறந்தா, அந்த பெண்ண சமமா பார்க்கிற அதே சுரண்டும் ஒரு சிந்தனையாளர், ஒட்டுமொத்த சமுதாயத்துல பெண் விடுதலை பத்தி பேச மாட்டாரு. ம். அந்த முரண்பாடு எங்கிருந்து வருது? ஏன் அத அவங்க வேகப்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு வரும்போது தான், அவர்களுக்கு விடுதலை என்கிற சிந்தனையே பிரச்சனை. ம். அது எங்கிருந்து வருது? அவங்க தத்துவத்திலிருந்து வருது. அவங்க தத்துவம் எங்கிருந்து வருது? அவங்க வாழ்நிலையிலிருந்து வருது. அவர்கள் வாழ்நிலையிலிருந்து ஒரு நாளும் விடுதலைய பேச முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு அடிமை நிலைய அவங்க உணரவே இல்ல. ஓகே. இன்னும் சொல்லப்போனா, அடிமையாக ஒருத்தர் இருப்பது அவருடைய தலைவிதின்னு அவரு நம்பலன்னா, அவரு மனநோயில செத்து போயிருவாரு. ஸோ, ஓகே. அவரோட சர்வைவலுக்கு ஹி இஸ் கிரியேட்டிங் அ நியாயத்த உருவாக்குறாரு. தன்னுடைய தத்துவ சிந்தனை சரியானதுன்னு ஒரு நியாயத்த அவர் உருவாக்குறாரு. ம். ஸோ, புரியுது. இந்த சிஸ்டம் அப்படிதான் இயங்குது. இந்த சிஸ்டத்த நீங்க மாத்தணும்னு வரும்போது தான் உங்களுக்கு தத்துவம் தேவை. ஓகே. நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம், டயலெக்டிக்ஸ். இப்ப நீங்க கூட சில வார்த்தைகள் சொன்னீங்க. கூலி அடிமை முறைன்னு சொன்னீங்க. உற்பத்தி உறவுகள்லாம் சொன்னீங்க. ஸோ இன்னும் நெறைய பேசுறதுக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த செஷன இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோல அத பத்திலாம் பேசுவோம். நன்றி தோழா. நன்றி.